ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 TA பிலிம்ஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 15 ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்கிற மாதிரி ரூமராலாம் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து என்னென்னா, நேற்று வந்தது வந்து லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 2 TA எக்ஸாமுடைய எக்ஸ்டெண்ட் பண்ண வேகன்சி அப்படிங்கிறது. ஸோ அடிஷ்னலாக ஆட் ஆன் பண்ணியிருந்த வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 600 வேகன்சி கிட்ட விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக பார்க்கல. ஸோ அதோடைய நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் வந்து அதோடைய PDF கூட நான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் அனுப்புகிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் குரூப் 2 A வந்துட்டு பார்டரில் இருக்கிறவங்க ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த 2A எக்ஸாமுடைய எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி செப்டம்பர் 28 தான் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. செப்டம்பர் 28 தான் எக்ஸாம் நடக்க போகுது. காலையில் எக்ஸாம் நடக்க போகுது. சிலபஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா TNPSC பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஒன்று அவங்க ஒரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அது பாட்டுக்கு அதோடைய ஃபார்மேட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன தான் சொன்னாலும், என்ன தான் கத்தினாலும், என்ன தான் விஷயத்தை நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவங்க அதை கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் போக வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமே வந்துட்டு என்னன்னா, எதிர்பாராத ஒரு கொஸ்டின் பேப்பராக தான் இருந்திருக்கும். ஸோ எதிர்பார்த்து போனது ஒன்று, அல்லது இவ்வளோ வருஷமாக பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது ஒன்று, இப்போ திடீர்னு அவங்களுடைய கொஸ்டின் செட் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த அதிர்ச்சியிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வராமே வந்து இருப்பாங்க. வேறு வழி இல்லை. குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாமுக்கு கம்மியான நாட்கள் தான் இருக்குது. இன்னும் ஒரு 75 டேஸ்க்குள்ளே தான் டைம் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் ஸ்டாப் ஆகி நின்னாலுமே நம்மளை தாண்டி ஓடுறவங்க ஓடிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளும் அதுக்கு ஈடு கொடுத்து ஓடி ஆகணும். அது கூடவே தான் மற்ற விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ டிலே பண்ணுறோமோ அது அந்த அளவுக்கு டைம் வந்து நமக்கு பின்னாடி கிடைக்காம போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சனால லாங்குவேஜுக்கு ஒரு மாடல் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஏன்னா இப்போ நமக்கு குரூப் 4 அதாவது லாங்குவேஜ் மாற்றினதுக்கப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்குமே நமக்கு எந்த ஒரு மாடல் கொஸ்டின் எப்பவுமே வெளியிடலை. ஆனால் இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கனால ஸோ எப்படி நமக்கு கேள்விகள் இருக்கும், எந்த அளவுக்கு ஹார்ட்னஸ் இருக்கும், எந்த அளவுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும், எந்த அளவுக்கு ஏரியாவில் கவர் பண்ணி கேட்குறாங்கிறதாச்சு அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பர்சன்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் குரூப் 4. அதனால் அதுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் அப்புறம் வந்துட்டு TNPSC வெப்சைட்டில் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் மாடல் பார்த்துக்கலாம். ஜென்ரல் தமிழுக்கு நமக்கு மாடல் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அது இல்லாமல் ஆனுவல் பிளானர் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்த குரூப் 2க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பராக இதே லாங்குவேஜ் தமிழ் இருக்கு இல்லையா, அந்த தமிழ் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய பேப்பர் வந்துட்டு இதே சேம் சிலபஸோட தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பராக வந்து நடக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரையே நம்ம வந்து மாடலுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 2-3 இப்போ இது ஒரு எக்ஸாமுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அடுத்து ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ 4 கொஸ்டின் பேப்பர் மாடலில் நம்ம இது வந்து கன்ஃபார்ம்டாக ஒரு அந்த லெவலில் இருக்கும். அதெல்லாமே எலிஜிபிலிட்டி லெவலில் இருக்கும். ஸோ ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் மாடலை வச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போகும்போது கட்டாயமாக நம்மளால் ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ தைரியமாக இருங்க. நிறைய பேர் வந்து மனசை தளர விடுறீங்க. என்னென்னா, நான் எதிர்பார்க்காத மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு, நான் வேறு மாதிரி கஷ்டப்பட்டு எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிச்சிருந்தேன், ஸோ எங்கெங்கேயோ புக்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி படிச்சிருந்தேன், அதெல்லாம் வீணாக போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ்லையும் சரி கால்லையும் சரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அது கட்டாயமாக TNPSC மேலே ஒரு தவறு இருந்திருக்கு. ஒரு ப்ராப்பரான மாடல் கொஸ்டின் பேப்பர் வெளியிட்டு இப்படி தான் கொஸ்டின் செட் இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் தயாராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பண்ணது வந்து கட்டாயமாக TNPSC மேலே ஒரு தப்பு தான். இப்போதைக்கு நமக்கு என்ன பண்ண முடியும்னா, குரூப் 2A நம்ம இந்த மாடல் கொஸ்டின் இந்த எக்ஸாமுடைய பேட்டர்னை வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நல்ல அட்டெம்ப்ட்டை கொடுக்க முடியும். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் பிலிம்ஸ் வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி தான். ஸோ மெயின்ஸில் தான் நமக்கு ஃபைனல் அப்படிங்கிறது இருக்க போது. ஸோ நம்பிக்கையோட படிங்க, பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கான பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழில் 100 அண்ட் நமக்கு மேக்ஸில் 25, GSல 75 அதே பேட்டர்ன் தான். பட் ஆனால் வந்து நமக்கு வந்து இதுக்கு நம்ம குரூப் 4ல எப்படி ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு தெரியும். அதே மாதிரி குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா GSல எல்லாமே வந்து டிகிரி லெவலில் அதுக்கேற்ற மாதிரியான கொஸ்டின் செட் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தயாராகணும். சரிங்களா? ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் வேகன்சி வந்து வந்திருக்கு. ஸோ மொத்த வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா 50 வேகன்சி வந்து வந்திருக்கு. அண்ட் குரூப் 2A சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா 595ன்னு நினைக்கிறேன். எஸ், 595 வேகன்சி. டோட்டலாக 645 வேகன்சி தான் வந்து இருக்குது. லாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து 2022 குரூப் 2 எக்ஸாம் நடந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வேகன்சி வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5000 வேகன்சி கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு 2024 குரூப் 2 எக்ஸாம் நடந்தப்பையும் வந்துட்டு அதில் வந்து ஓரளவுக்கு 2000க்குள்ளே வந்து வேகன்சி வந்துச்சு. அப்படியே பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு. 1800 1500 அந்த மாதிரி சம்திங் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 1000க்குள்ளே தான் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி தான் நடக்கும். ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ வருஷமாக எக்ஸாம் நடக்காமல் இருந்துச்சு. ஸோ 2 வருஷம் கழிச்சு எக்ஸாம் நடந்த அவ்வளோ 4-5 வருஷமாக எக்ஸாம் நடக்காமல் இருந்து 2022 நடக்கும்போது ஸோ அவ்வளோ வேகன்சி வந்துச்சு. அண்ட் 2024 பார்த்தீங்கன்னா 1 இயர் நடக்காமல் அடுத்த இயர் நடந்தனால அதுக்கேற்ற மாதிரி வேகன்சி வந்துச்சு. இப்போ அடுத்த இயர் நடக்கிறனால இப்போ இவ்வளோ வேகன்சி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி கட்டாயமாக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ 700 கிட்ட நமக்கு 595 + 50 அப்படிங்கிறப்ப 645 வேகன்சி கட்டாயமாக வந்து இது வந்து ஒரு 900-1000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து இதுதான் வேகன்சி அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் காம்படிஷன், இதுதான் வேகன்சி. ஸோ இப்போதைக்கு ஒரு 645 வேகன்சி ப்ளஸ் வந்து ஒரு 200-300 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், கட்டாயமாக இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ மொத்தமாக ஒரு 1000 வேகன்சி கிட்ட வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம பிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு அதுக்கான அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஸோ குரூப் 2A நிறைய வேகன்சி 595 வேகன்சி இருக்குது. குரூப் 2க்கு ரொம்ப கம்மியாக நமக்கு வந்து 50 வேகன்சி தான் வந்து இருக்குது. சரிங்களா?
மற்ற டீட்டெயில் எல்லாமே ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல தான். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஓசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மட்டும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 37 அப்படிங்கிறது சிலதுக்கு இருக்கும், சிலதுக்கு 42 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி 18 சில போஸ்ட்டுக்குலாம் 18 வயசு ஆனாலும் எழுதலாம். நார்மலாக நீங்கள் 21 வயசு ஆயிருந்துச்சுனாலே நீங்கள் வந்துட்டு எல்லா போஸ்ட்டுக்கும் மேக்ஸிமம் போஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. மினிமம் ஒரு சில போஸ்ட்டுக்குலாம் 18 இருந்தாலே எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் அப்படிங்கிறதும் இல்லை, எப்பயும் போல தான். ஸோ சிலபஸ் சேம் அதே போல தான் சிலபஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ 75 டேஸ்க்குள்ளே தான் டைம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ஆகணும். இந்த காம்படிஷனில் இந்த கொஷின் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்தி தான் ஆகணும். சரிங்களா? ஒரு பேட்டர்ன் ஒன்று மாறுது, எல்லாருமே தடுமாறி நினைக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி போனோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் என்ன ஆயிருன்னா எல்லாருமே மார்க் எடுப்பாங்க, எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்க, எல்லாருமே ஸ்டடியாக போவாங்க. ஸோ அப்போ நம்மளால் நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்தாலுமே வர முடியுமாங்கிறது டவுட். ஆனால் எல்லாரும் கொஞ்சம் தடுமாறி நிற்கிறாங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அந்த இடத்துல அந்த ஒரு நுணுக்கத்தை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்மளால் சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான வேலை எது நடந்தாலும் ஒரு பாசிட்டிவான வேலை அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ நேற்று கூட நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான ஒரு ஆன்சர் வந்து இருந்திருக்காது. அவங்க வந்து காமனாக எல்லாத்தையும் மலுப்புற மாதிரியான ஒரு ஆன்சர் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ குரூப் 4 இந்த மாதிரியான கொஸ்டின் செட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப எல்லாருமே டிகிரி முடிச்சவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க, பிஹெச்டி முடிச்சவங்களாம் வந்து எழுதுறாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் செட்டும் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ அது வந்து டிகிரி லெவல் மட்டும் தான், டிகிரி படித்தவங்க மட்டும் தான் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. 10th முடிச்சவங்க எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமில் அந்த மாதிரி கொஸ்டின் செட் வச்சது தான் வந்துட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக எதிர்க்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் செட் பண்ணும்போது எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தயாராகி போகும்போது அங்கே அது இல்லவே இல்லை அப்படிங்கிறப்ப தான் எல்லாரும் ஒரு விரக்தியானதுக்கான காரணம். ஸோ என்ன பண்ணுறது, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு அதுக்கான ரிசல்ட்டும் வெளியிட்டுருவாங்க. அந்த ஃப்ளோவில் அவங்க கண்டிப்பாக முடிச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு என்ன, குரூப் 2க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போயாகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போவோம். கட்டாயமாக இதில் என்ன பண்ண முடியுமோ அதோடைய பெஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.